ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நான் எப்படி இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தேன், இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி எப்படி எனக்கு இருந்துச்சு, நான் ஸ்டார்டிங்லேருந்து என்ன ஃபாலோ பண்ணேன், எதை ஃபாலோ பண்ணி என்னால் இந்தளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது, 2 குழந்தைகளை வச்சுட்டு நான் படித்தும் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னா எப்படி நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன் ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வர காரணமே, என்னால் ப்ரைவேட் ஜாப்க்கெல்லாம் போக முடியாது. எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேரேஜ் ஆகிடுச்சு, 2 பேபிஸ் வந்துட்டாங்க. இப்போ நான் வேலைக்கு போயே ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணு, கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ ஓரளவுக்கு ஸ்டடீஸும் நல்லா பண்ணுவேன், நீ ப்ரிப்பேர் பண்ணு, கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ஏன்னா அவங்க 2024 ஜேஏ எங்கள் ஊரில் போஸ்டிங் வாங்கியிருந்தாங்க. அவங்க எனக்கு இதை சஜஸ்ட் பண்ணாங்க. அதுலேருந்து சரி நம்மளும் படிப்போம், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என் ஃபஸ்ட்டு பேபிக்கு ஏஜ் 2.5 வயசு, என் செகண்ட் பேபி ஒரு 2 மாதம் நினைக்கிறேன். அப்போ நான் என் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் எங்கேருந்து படித்தேன்னா, எங்கள் அம்மா வீட்டிலேருந்து படித்தேன். படிக்க ஒரு 1.5 months எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான் படித்தேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோன்னா எனக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி ஒன்றுமே தெரியாது. என்ன மாதிரி படிக்கணும், என்னென்ன புக்ஸ் கலெக்ட் பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் போட்டேன். சந்தோஷ்மணி அகாடமி இருந்து டெஸ்ட் பேட்ச் போட்டேன். டெஸ்ட் பேட்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் புக்ஸு, அப்புறம் மற்ற அகாடமி புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஆரம்பித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கரெக்டாக லிமிட்டட் சோர்ஸ் வச்சு கரெக்டாக படித்து போகணும். நிறையா என்னால் நிறையா புக்ஸ் எல்லாம் படிக்க முடியாது, நிறைய போட்டு குழப்பிக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டடான புக்ஸ் மட்டும் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பேட்சில் கொடுக்குறதுல கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட் வீக் ஷெடியூல் நல்லா போச்சு. செகண்ட் வீக்கும் நல்லா படித்தேன். டெய்லியும் மார்னிங் டு ஈவினிங் படித்தேன். ஏன்னா குழந்தை சின்னது, எங்கள் அம்மா வீட்டில் இருந்ததுனால நான் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 months அவங்க டெஸ்ட்டு ஒரு 4-5 ஷெடியூல் நல்லா ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் 6th 7th வீக்கில் என்னாச்சுன்னா, 8th புக் வரைக்கும், தமிழ் 8th புக் வரைக்கும் முடிச்சிட்டோம். அண்ட் தென் பாலிட்டி சிலபஸ் முடிஞ்சிச்சு. மேக்ஸ் ஒரு 3 to 5 டாபிக்ஸ் முடிச்சிட்டோம். எல்லாம் படிச்சுட்டு இருந்தப்போ நல்லா தான் போச்சு. திடீர்னு புக் சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேட்ச்சு மறுபடியும் போடுறதுக்குள்ளே எனக்கு மூடே போயிடுச்சு. என்னடா புக் சேஞ்ச் பண்ணிட்டாங்களே, நம்ம நல்லா தானே படிச்சுட்ருந்தோம், எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. நான் படிக்கிறதே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஒரு 1.5 months. அதுக்கப்புறம் நான் நிறையா பேட்ச் மறுபடியும் புதுசாக போட்டாங்க. அதில் நான் ஒரு பேட்ச் இல்லாத 2-3 பேட்ச் ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன். அது ஏன் ஜாயின் பண்ணனே தெரியலை. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போகும், நல்லா போகும், ஒரு 2 வாரம் படிப்பேன். அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் வேலை, குழந்தைய பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு குழந்தைய எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னால் படிக்கவே முடியலை. நான் போடாத டெஸ்ட் பேட்சே இல்லை. அகரம் டெஸ்ட் பேட்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச்சு, நக்கீரன் டெஸ்ட் பேட்சுன்னு ஒரு பேட்ச்சு, நிறையா பேட்ச் போட்டுட்டாங்க. சாய்ஸ் பேட்ச்சு, கிருஷோப சாரோட பேட்ச்சு, எல்லா பேட்ச்லேயும் போட்டு ஒரு 2 மாதம் ஃபாலோ பண்ணுறது. அதுக்கப்புறம் முடியல சொல்லிவிட்டு ஏதாவது வேலை வந்தோடனே அந்த வேலையை பார்த்துட்டு அந்த பேட்சை குயிட் பண்ணிவிட்டு அடுத்த பேட்சுக்கு போகிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவை இங்கே எடுத்துகிட்டு வந்தப்பறம் சுத்தமாக எனக்கு படிக்கிறதுக்கு டைமே கிடையாது. பேபிஸை தான் பார்த்துக்கணும். 2 பேபி இருக்காங்க, எல்லா வீட்டு வேலையும் நான் தான் பண்ணணும். அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, டெய்லியும் இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். காலையில் கரெக்டாக ஒரு 3 o'clock எழுந்திரிச்சிருவேன். 3 to 6 வரைக்கும் கண்டிப்பாக படிப்பேன். 6 o'clockலேருந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சிருவேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 10 o'clock பேபிஸ் எல்லாம் தூங்க வச்சுட்டு மறுபடியும் ஒரு 1 o'clock வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் பேபிஸ் எழுந்திரிச்சுவாங்க, அவங்கள தான் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே ஆகணும். ஈவினிங் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 to 9:30 போல் மறுபடியும் படிக்க உட்காருவேன். 12 வரைக்கும் படிப்பேன், படிச்சுட்டே இருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிப்பேன். இப்படி தான் என்னோடய ஷெடியூல் இருக்கணும்லாம் கிடையாது. திடீர்னு நைட்டு 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் படிப்பேன்.
மதியானம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா மதியம் படிப்பேன். இப்படி கன்சிஸ்டண்ட்டே இல்லாமல் படிச்சுட்டே போயிட்டுருந்தேன். கடைசி 3 மாதங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இனிமேல் நம்ம வந்து இப்படி படிச்சுட்டு இருந்தால் வேலைக்காகதான்னு சொல்லிட்டு பேபிஸ்லாம் கூட்டிகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான் அந்த 3 மாதமும் படித்தேன். குழந்தைங்க வந்து கெஞ்சிட்டே இருப்பாங்க, அம்மா கொஞ்சம் நேரம் விளையாட வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பொருட்படுத்திக்காத இந்த குரூப் 4ல் கண்டிப்பாக நம்ம அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவே மாட்டேங்க. அந்த 3 மாதம் ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. காலையில் எழுந்திரிச்சா நைட்டு வரைக்கும் படிப்பேன். அப்புறம் எங்கள் மம்மி தான் சாப்பாடு வேலை எல்லாம் குழந்தைங்கள பார்த்துக்கிறது எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அந்த 3 மாதமும் நான் வந்து ஒன்லி படிப்பு படிப்பு படிப்பு. குழந்தைங்கள கூட நான் கவனிச்சிக்கவே கிடையாது. அந்த காலையிலேருந்து நைட் வரைக்கும் படிப்பேன். அப்புறம் நைட்டு ஃபுல்லாகவே படிப்பேன். ஒரு முடிஞ்ச 2 o'clock வரைக்கும் படிப்பேன். ஒரு 2 மணி நேரம் தான் தூங்குவேன். இந்த மாதிரி படித்தேன். அப்புறம் கடைசி ஆக ஒரு 2 மாதம் ஃபுல்லாக எந்த ஸ்டடி பிளானுமே எந்த டெஸ்ட் பேட்சுமே நான் வந்து ஃபாலோ பண்ணவே கிடையாது. நானாக ஒரு டாப் 50 லெசன் எடுத்து வச்சுட்டு ஜிஎஸ் ஃபுல்லாக படித்ததை ரிவிஷன் பண்ணினேன். மேக்ஸ் வந்து டாபிக் வைஸாக போட்டுட்டு கடைசியாக கிறிஸ்டோபர்ஷோட 500 சம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்துட்டு ரெண்டாவது ஒரு ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 சம்ஸே திருப்பி போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தமிழ் வந்து பிவைக்யூ ஃபஸ்ட்டு ஒரு தடவை புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிவைக்யூ கொஷின்ஸ் வச்சு படித்தேன். இந்த மாதிரி படிச்சுட்டே இருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு 10 to 15 days அப்போல்லாம் நான் வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா இந்த வீடியோஸ் போடுவாங்கள்ல குருநாத் சார், அப்புறம் இவங்க டேஃபில் இது மாதிரி எல்லாம் பார்த்துட்டு ஃபுல் ரிவிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஷின் பேப்பர் வச்சு பிவைக்யூ வச்சு ரிவிஷன் பண்ணேன். இந்த மாதிரி நிறையா பண்ணேன். நான் வந்து பண்ணாததே கிடையாது. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த குரூப் 4ல் நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, போன குரூப் 4 எல்லாம் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் என்னென்னா, ஒரு டெஸ்ட் பேட்ச்சு ஃபஸ்ட்டு போடணும், அதையே தான் லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணணும், அதையே திரும்ப படிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நான் நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கிறேன். போன தடவை பண்ண மிஸ்டேக்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேட்ச் வந்து ஜம்ப் பண்ணுறது, ஸ்டடி பிளான் போடுறது, அது படிக்காமல் விடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. கிடைக்கிறது ஒரு 5 to 6 hours ஒரு நாளைக்கு கிடைச்சாலும் அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் நம்மளால் என்ன படிக்க முடியுமோ அதை படிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடணும். நான் வந்து இன்னும் டெஸ்ட் பேட்ச் என்ன போடலான்னு முடிவு பண்ணல. கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுவேன். அதையே தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். இந்த தடவை கண்டிப்பாக ஜாப் வாங்கியே ஆகணும். போன தடவை என்னால் ஒரு 10 கொஷின்ஸ் போட்டிருந்தா கண்டிப்பாக ஜாப் கிடச்சிருக்கும். எல்லோரும் கேட்குறாங்க, கஷ்டப்பட்டு படித்து 2 குழந்தைங்கள வச்சுட்டு இதெல்லாம் முடியாது, இன்னொரு 5-6 வருஷம் கண்டிப்பாக ஆகும். இப்போதைக்கு எங்கே போய் நீ எல்லாம் ஜாப் வாங்க போகிற 2 குழந்தைய வச்சுட்டு படிச்சுட்டு, இதெல்லாம் சும்மா வெறும் கனவு அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்லிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த தடவை ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுறோம். நீட்டாக நம்மளால் முடிஞ்ச ஃபுல் எஃபர்ட்டை போட ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த 2026 குரூப் 4ல் நல்ல பொசிஷனாக போகணுன்னு ஆசைப்பட்றேன். நானும் இனிமேல் தொடர்ந்து எந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறனோ அந்த பேட்ச்சில் அந்த ஷெட்யூலில் வர லெசன்ஸ் எல்லாம் 1 by 1 எடுத்து கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் செஷன் மாதிரி கொண்டு போகலாம். டெய்லி ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணலாம். நான் இப்படி படிக்கிறதுங்கிறத 1 by 1 சொல்லிகிட்டே வரேன். நீங்களே என் கூட தொடர்ந்து இருங்க. நம்ம கண்டிப்பாக இந்த 26ல் ஜாப் வாங்கியே ஆகணும். நல்ல போஸ்டிங் நல்ல மார்க்கோடு வாங்குகிறோம். இந்த ஒரு கொஷினில் வர்றது பார்டர் நினைக்கிறதே இந்த மாதிரி பேச்சுக்கே இடமில்லை. கண்டிப்பாக வாங்குகிறோம். டிஎன்பிஎஸ்சி எப்படி வேணாலும் கொஷின் கேட்டு போட்டோம், டஃப்பாகவே கேட்டு போகட்டும். நம்ம புக்கிலேருந்து வர கொஷினை கரெக்டாக படித்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம். தெரியாத கொஷின்ஸு நிறையா, அதாவது ஆப்ஷன் மெத்தடு, எலிமினேஷன் மெத்தடு, பை த லக், அப்படி கூட நம்ம கண்டிப்பாக இந்த தடவை போஸ்டிங் வாங்கி ஆகணும். எதற்கும் தளராதீங்க. எல்லோரும் படிங்க. படிப்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம். அதுவும் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, ஹஸ்பண்ட் கொடுமை, குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. ப்ரைவேட் ஜாபுக்கு போய் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்குங்க. யாருமே மனசு கண்டிப்பாக தளர விட்டுறாதீங்க. நமக்குன்னு ஒரு போஸ்டிங் கிடைக்கும். இந்த நம்ம ஒரு சாங் படிச்சிருக்கோம்ல, நம்ம டிஎன்பிசி படிக்கும்போதே, காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும். அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம கனவு, நம்ம போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நமக்கு ஒரு நாள் கை கொடுக்கும். அந்த நாள் சீக்கிரமே வரும். சரிங்களா? யாரும் முயற்சியை கைவிட்டாதீங்க. என் கூட ஜாயின் பண்ணி படிங்க. நம்ம கண்டிப்பாக படிப்போம்.
ஜாப் வாங்குவோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் பிரியா. பாய்.